ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவரொட்டி வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டு அது பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆயிட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே வதக்குங்க. எந்த அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட பச்சை ஸ்மெல் விட்டு போயிடும். நல்லா வதக்கிக்கோங்க. தென் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வாசனை இந்த வறுவலை சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அது வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், கடையில் இருந்ததாலும் ஓகே. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்திற்கு ஏற்ப கூட்டவோ குறைச்சிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நான் 3/4 டீஸ்பூன் போடுறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மசாலா சேர்த்த பிறகு நல்லா ஆயில்லையே வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா ஆயிலே நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குற வீடியோ இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. கொஞ்சம் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூடயே ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். இதுக்கு தண்ணி எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு ஸ்டேஜ் அப்பயும் இதோட கலர் டெக்ஸ்சர் எல்லாமே மாறும். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு திரும்ப சுருண்டு வந்துடும். நல்லா சுருண்டு வந்த பிறகு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனலாக இப்படி ட்ரை ஆகி செப்ரேட்டாக பீசஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைமில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் சேர்க்கணும். பிகாஸ் சுவரொட்டியோட கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிடணும். ஃபைனலாக இப்படி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.